கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போமா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசுங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆம். எடுத்து வாசிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், அதில் 4ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்று காலை நேரத்திலும் கூட அருமையான தேவ பிள்ளைகளே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின, காற்றையும் கடலையும் ஆமே எல்லாவற்றையும் உருவாக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறனா, நீங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று இந்த காலை நேரத்தை சொல்லுகிறார். சந்தோஷமே வாழ்க்கையில் போச்சு பாஸ்டர், சந்தோஷம்னா எப்படி இருக்குன்னு சொல்லி கூட கேட்டுக்கிட்டீங்களா? சந்தோஷம் உங்கள் நிறைவாக இருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதா அவருக்கு விருப்பம். அதான் ஆண்டவர் ஒரு வட்டம் சொல்லி அப்படி சொல்லலை, சந்தோஷமாக இருந்து மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் நம்மளுக்கு வழியாக, ஒளியாக, சத்தியமாக, ஜீவனுமாக, நற்கந்தமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக யாவையும் என்ன பண்ணுவார், செய்து முடிப்பார். அதனால் இப்போ எப்படி நான் சந்தோஷம் எப்படிப்பா சொல்கிறேன்னா, தன் பிள்ளைகள் ஒரு நாளும் அது காலையில் எழும்பும் பொழுது என்ன பண்ணும், ஐயோ நம்ம என்ன பண்ணுவோம், நாளைக்கு என்ன பண்ணணும், அப்போ சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்களா, நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புவாங்களா, நம்மளுக்கு புக்கு வாங்கி தருவாங்களா, நம்மளுக்கு பேஸ்ட் வாங்கி தருவாங்களா, நம்மளை வெளியே கொண்டு போவாங்களா, அப்படி கவலைப்பட மாட்டாங்க. காலையில் இருந்துச்சு ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூலு லீவ் விட்டால் என்ன பண்ணும், பிள்ளைகளுக்கு சந்தோஷமாகும். ஆனால் இந்த இடத்துல அடிப்புள்ள ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு பிள்ளை அதை கவலை போது எல்லாமே அப்பா பார்த்துக்கிடுவாருன்னு சொல்லி என்ன பண்ணும், அந்த பிள்ளைக்கு தெரியும். அது என்ன பண்ணும், அது வந்து ஸ்கூலுக்கு என்ன பண்ணும், அது பாட்டு காலையில் என்ன பண்ணும், தன்னுடைய வேலையை பார்த்து ஸ்கூலுக்கு கிளம்பும். எல்லாவற்றையும் இப்போ ஸ்பீஸ் கட்டுறது, அது இப்போ உடம்பை எல்லாமே என்ன பண்ணுவார், நம்ம அப்பா பார்த்துக்கிடுவாருன்னு சொல்லிட்டு அது தைரியமாக என்ன பண்ணும், அது ஸ்கூலுக்கு போகும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை இந்த கால நேரத்தில் அதை செய்யணுமோ இதை செய்யணுமோ, அந்த கவலை இந்த கவலை, இது அவங்களுக்கு பண்ணணுமே இதை செய்யணுமே அதை செய்யணுமேன்னு சொல்லிட்டு இதை குறித்து என்ன பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ண கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாதீங்க. தேவையில்லாத காரியத்தை கொடுத்து என்ன பண்ண உங்கள் சந்தோஷத்தை என்ன பண்ணாதீங்க, ஆமாம் நீங்கள் இழக்காதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, எதை குறித்து என்ன பண்ணாது, நீ கலங்காத, திகையாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை காக்கும்படி, உன்னை ரட்சிக்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை சந்தோஷப்படுத்துகிற தேவன், நம்மளை ஆச்சரியமாய் நடத்துகிற தேவன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட ஆமே இந்த இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதம் செய்வாங்க. நான் முழுமையாக நம்பியிருக்கிறேன். ஏசப்பா என் வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷத்தை கொடுங்க, மகிழ்ச்சியை கொடுங்க, நிம்மதியை கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்கன்னா நிறைவான மகிழ்ச்சி, நிறைவான சமாதானத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தந்து உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவர். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும். அப்போ கர்த்தருக்குள்னா ஆண்டவருக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம், அப்போ எப்படி அவருக்குள்ளே அவர் சொல்லபடியே நடக்கும்போது சந்தோஷம் வரும். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள், அப்பொழுது தண்ணி திராட்சை ரசமாய் அந்த கல்யாண வீட்டில் என்ன பண்ணுதுங்க மாறுது. இந்த காலை நேரத்தில் உங்கள் வீட்டில் ஆமே சோத்திரம் திராட்சை ரசம் ஒருவேளை குறைவுபட்டு காணப்படுகிறதா, சந்தோஷம் குறைவுபட்டு காணப்படுகிறதா, நிம்மதியே வாழ்க்கையில் இல்லைன்னு சொல்லி கவலைப்படுகிறா, இயேசு கிறிஸ்து நிம்மதி தருகிறவர், சமாதானத்தை தருகிறவர், ஆசீர்வதிக்கிறவர், நடத்துகிறவர், காப்பாற்றுகிறவர், பலன் கொடுக்கிறவர், சுகம் கொடுக்கிறவர். உங்களுக்கு நித்தியத்துக்கு நேராக உங்கள் குடும்பங்களை, உங்கள் பிள்ளைகளை, ஆமே உங்கள் ஊழியத்தை ஆண்டவர் அழகாய் நடத்தக்கூடிய இருதயத்தை என்ன பண்ணுங்க, சந்தோஷமாக இருந்து என்ன பண்ணுங்க, எல்லாவற்றையும் எங்கள் அப்பா பார்த்துக்கிடுவான்னு சொல்லி நீங்கள் சந்தோஷம் ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி சொல்லி அவரை தொழுது கொண்டு உங்கள் காரியத்தை நடப்பீங்க. கர்த்தர் என்ன பண்ணுவார், பெரிய காரியம் உங்கள் வாழ்க்கையில் செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. நம்மளை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுங்க, உரிமையாக பிடித்து கொள்ளுங்க. நிச்சயம் எனக்கு சந்தோஷத்தை தருவார். என்ன பண்ணுங்க, எங்கள் அப்பா நீ தான் எனக்கு சந்தோஷம் தர முடியும், வேறு யாரும் சந்தோஷம் தர முடியாதுன்னு சொல்லி ஏசப்பட்ட உரிமையாக கேளுங்க. நிச்சயமாக நீங்கள் இழந்து போன சந்தோஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தந்து என்ன பண்ணுவார், உங்கள் தலை நிமிர பண்ண என் இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம் கண்களை மூடி ஏசப்பா எனக்கு சந்தோஷத்தை தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்போமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே பிள்ளைகள் எந்தெந்த ஆண்டவரே காரியத்தில் எந்தெந்த ஆண்டவரே நிலைமையிலே சந்தோஷத்தை இழந்து காணப்படுகிறார்களோ ஆண்டவரே சோத்திரம் அப்பா, மறுபடியும் உடைய பிள்ளைகளை தட்டி எழுப்பி நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி உடைய பிள்ளைகளை தட்டி எழுப்பி சந்தோஷ
சந்தோஷத்தின் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும்படியாக சங்கீதம் 51 எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதுக்கு மறுபடியும் சந்தோஷத்தின் மகிழ்ச்சியும் தந்த தேவனாகிய கர்த்தர் இந்த குடும்பங்களுக்கு ஆண்டவரே, அவர்கள் பணிபுரிகிற இடத்துல, வேலை இடத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இந்த சந்தோஷத்தை மறுபடியும் தந்து உடைய பிள்ளையை மகிழ வைக்க பண்ணும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.